எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளங்கோ பேசுகிறேன். சமயசி மச்சியில் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. இதை தயவு செஞ்சு எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறையா பேருக்கு இதனால் பெனிஃபிட் அடையும் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிற அந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணேன். சுயமாக சிந்திச்சு சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுவோம் லைஃப்பில். அந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ண விஷயத்தில் இது ஒரு விஷயம். இதை நீங்கள் முழுக்க மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா இன்னொருத்தரை ஹர்ட் பண்ண மாட்டீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உள்வாங்குங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இது இப்படி கிடையாது அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போது இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையிறது. ஒரு ஆள் உடஞ்சிடுறாங்கல்ல, நொறுங்கிடுறாங்கல்ல, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் இது. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளோட ஐடென்டிட்டிஸ்லாம் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா, அதுக்கப்புறம் இன்டர்னலாக நம்ம விஷயம் திங்க் பண்ணுவோம். அதெல்லாம் வச்சு தான் நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி, இளங்கோன்ற ஒரு ஆள் இல்லை இன்னொரு ஆள் இருக்காங்கன்னா அந்த ஆளோட அந்த கம்ப்ளீட் மேக்கப்பே அதனால தான் பில்ட் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ அதில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி அதில் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவோடைய நம்மளுக்கு சொன்ன அட்வைஸஸ்ஸு, நம்ம பேரண்ட்ஸு சொன்னதை தாண்டி டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸு, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கப்புறம் வர பீப்புளு, ஒய்ஃபு, சில்ட்ரன் எல்லாருக்கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணி நம்ம ஐடென்டிட்டி ஷேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம் வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ இதுதான் ஒரு நிதர்சனம் இல்லையா? ஆனால் இதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் அவங்க அனுபவித்து சொன்னாங்களான்னு பார்த்தீங்கன்னா 99.99% 99.99% அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்க மாட்டாங்க. சிலதெல்லாம் பட்டு சொல்லுவாங்க. ஒரு 90% வச்சிங்களேன், நம்ம அதை கணக்கு எடுக்க முடியாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, மேஜராக கேள்வி ஞானத்தில் தான் நம்ம ஒரு அட்வைசரி போர்டு மாதிரி நம்ம எல்லாம் கேட்டுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருக்கிட்ட மாறி. உண்மையிலே அனுபவித்தவங்களுக்கு அதோட வழிகள் தெரியும். அவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நிறைய புரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன ஆகிடும்னா, மனிதனோட அந்த மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹம்பிள் ஆகிடும், பீஸ்ஃபுல் ஆகிடும். இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, உயிரெடுக்கக்கூடாது. உயிரெடுக்கிறதுனா ஃபிசிக்கலாக உயிரெடுக்கிறது சொல்லலை, மென்டலி சாவுகிராகி மாதிரி உயிரெடுத்துனுக்கிறாயா யாரே அவன் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக மாறாமல் இருக்கிறதுக்கான வழிகள் பிறக்கணும் அப்படின்னா அவங்க நிறையா உடஞ்சிருக்கணும். அப்போ தான் தெரியும். நிறைய பேர் திமிரா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ உடலில் ஏதோ பெரிய பிரச்சனை சாவர நிலைமைக்கு போய் ரிட்டர்ன் ஆகுறாங்க. இல்லை அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தங்களை இழந்துட்டாங்க, ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை பெருசாக அவஸ்தைப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுன்னா, அவங்க உடஞ்சி ஒரு ஹியூமன் பீயிங்காக நல்ல திங்கராக இருக்காங்கன்னா, சிவிலைஸ்டு பீப்புளாக இருக்காங்கன்னா, அவங்களோட அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹம்பிளாக அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தான் போகும். இப்படி இல்லாமல் திமிரா ஒருத்தங்க பேசிக்கின்னு உங்களை வெறுப்பேற்றின்னு உன்னை எரிச்சல் பண்ணிக்கிட்டு விளையாட்டா பண்ணுறது வேறு. அதாவது நக்கல் பண்ணிவிட்டு இன்னொருத்தனை காலை வாரி விட்டுட்டுலாம் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க யாருமே உடையலைன்னு அர்த்தம். உடஞ்சிட்டாங்க, உண்மையிலே உடஞ்சிட்டாங்க, நொறுங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷனாகவே மாறுவாங்கன்றது தான் என்னோடய தாட் ப்ராசஸாக இருக்குது. சில பேரில் பை பீயிங்கே நல்லவங்களாக இருப்பாங்க. நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, அதாவது ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. அப்படி ஹம்பிளாக இருக்கிற பீப்புள் ரொம்ப ரேர். அதுவே அவங்க ஹம்பிளாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட அந்த லேர்னிங்ஸை ப்ராப்பராக அவங்க எடுத்துருந்துருக்கலாம், உண்மையிலே உணர்ந்துருந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கு ரீசன். இப்போ அதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இருக்கான்னு வைங்களேன், அவருக்கு ஒரு கட்டமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது லவ் ஃபெயிலியர் ஆகுது. ஒருத்தருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்ட அப்புறம் அவர் ஒரு வழியிலேருந்து மீண்டு வராருன்னு வைங்க, வெளியே வராரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட பார்வையே வேறு மாதிரி இருக்கும். இன்னொருத்தங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும், விளையாட்டாக பண்ணக்கூடாதுன்னு தோணும். ரைட்டுங்களா? ஏன்னா அவர் உடஞ்சிருக்கார் அந்த விஷயத்தில், அதனால் அவருக்கு தெரியுது. அதே மாதிரி எக்ஸாமில் நிறைய ஃபெயில் ஆகி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் எப்படியோ பாஸ் ஆகிட்டு வந்தவங்களுக்கு தான் எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கலாம் அப்படின்ற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
எப்பயுமே பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்து ஃபஸ்ட் பெஞ்சராக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கஷ்டப்பட்டு படித்து வரவங்களோட அதாவது கஷ்டப்படுறவங்கள அதாவது ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களோட பெயின் வேதனை வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது, தெரிய போகிறது கிடையாது. ஏன்ப்பா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறவன் படிக்கிறதுன்னு யோசிக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஜென்ரலாக யோசிக்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் இப்படி சொல்ல முடியாது, ஆனால் மெஜாரிட்டி அப்படி தான். அதே மாதிரி நல்லாவே டெவலப் ஆகி நல்லா காசு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு நீ தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு மாட்டிக்கின்னு இப்போ வந்து அவஸ்தைப்படுற, கடன் வாங்கினல கொடு அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அவங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. இந்த லைஃபே ப்ராபபிலிட்டி தானே. இப்போ பார்ன் வித் சில்லர் ஸ்பூன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ அம்பானி பையன் இருக்கார், அம்பானி பையன் வந்து பிறந்ததுலேருந்தே பணக்காரன் தான். அவன் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, வறுமையாக அவர் வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரொம்ப 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 ரேர் இல்லையா? வறுமையை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம், சிம்பத்தைஸ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு எம்பத்தைஸ் கூட பண்ணலாம், ஆனால் அதுவாக இருந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் உமன் மாதிரி உமன் வந்து சொசைட்டியில் வந்து கஷ்டப்படுறாங்க, நிறைய சிக்கல்கள் அனுபவிக்கிறாங்கன்னா அது ஒரு உமனாக இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அது வந்து நம்ம வந்து லக்கி, நம்ம மென்னா பிறந்தது லக்கி. எதனால் லக்கி அப்படின்னா, உமன் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இல்லையா? அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறது அவங்க அன்லக்கின்ட்டு தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க அன்லக்கி. ஆனால் எல்லா உமனும் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா மெஜாரிட்டி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம லக்கில்லாத தப்பிச்சின்னு வந்துட்டோம். ப்ராபபிலிட்டி தான். பிறக்கும்போது ஆம்பளையாக பிறந்துட்டோம். பொம்பளையாக பிறந்திருந்தால் நம்மளும் வந்து அவங்க சொசைட்டியில் அவஸ்தைப்படுற மாதிரிலாம் அவஸ்தைப்பட்டிருப்போம். மென்னுக்குன்னு அதே மாதிரி சில அன்லக்கி மேட்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த விஷயத்தில் உமன் வந்து லக்கி. ஆனால் இந்த நம்மளுக்கு இருக்கிற அந்த அன்லக்கி மேட்டரை வந்து உமன் புரிஞ்சுப்பாங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அன்லக்கி மேட்டரை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுமான்றது வந்து அந்த உமனாக இருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நிறைய விஷயம் நம்ம உணரவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் வந்து நம்ம போய் குழந்தை பெற்றுக்க முடியாது. நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அவர் ஆம்பளை வந்து பண்ண முடியாது அதை. அதே மாதிரி உமனுக்கு வந்து மென்சஸ்ஸு, அதனால் வர சிக்கல், அதனால் வர அந்த எமோஷ்னல் ட்ராமா, இதெல்லாம் வந்து நம்மளால் அனுபவிக்கவே முடியாது. ஆனால் அவங்க வந்து அது நேச்சுரல் ப்ராசஸ், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அந்த ஒரு விஷயமாக இருந்து அவங்களோட உலகு தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பெயின் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ஆளாக இருந்து பார்த்தா தான் தெரியும். கம்யூனிட்டியில் இருக்கிறது, ஒரு கேஸ்ட்டில் இருக்கிறது, ஒரு லீஜனில் இருக்கிறது, ஒரு 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 ஜியாகிரஃபியில் இருக்கிற பீப்புள், அவங்களுக்கு நடக்கிற டிஸ்கிரிமினேஷன்ஸு, அதெல்லாம் அந்தந்த பீப்புளாக இருந்தால் தான் 100% உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தெரியாது. இல்லைனா எதுக்கு தேவையில்லாமல் இவனுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இவனுக்கு வந்து அதை கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு இவனுக்கு மட்டும் தனி ப்ரிவிலேஜ் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க அந்த சிச்சுவேஷனில் இல்லைன்னா அதை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வந்து அந்த சிச்சுவேஷன் நீ போகவும் முடியாது அப்படின்னும் போது அது உங்களுக்கு கிரே ஏரியா. ஓரளவுக்கு லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணலாமே தவிர அவங்கள வந்து சொல்கிறது வந்து பயங்கரமாக ஊண்டாகும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் வந்து என்னோடய சித்தப்பா சித்தியோட பாண்டிச்சேரி ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கார் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு டாக்ஸி வந்து பஞ்சர் ஆகிட்டோன்னே அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு லோக்கலான ஒரு ஏரியாவாக இருந்தது. அந்த டைமில் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு தேவைப்பட்டுச்சு, சித்திக்கு வந்து தேவைப்பட்டது. அப்போ என்ன பண்ணோன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல எந்த ஒரு காமன் டாய்லெட்டோ, பப்ளிக் டாய்லெட்டோ, ரெஸ்டாரண்ட்டோ எதுவுமே இல்லை, வீடுகள் தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சரிங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் போய்ட்டு நம்ம கேட்போம், ரெஸ்ட் ரூம் லேடிஸ் யூஸ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு போயிட்டு சரி கேட்டலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டில் போய் கதவு தட்டின உடனே அவர் வந்து ஒரு முஸ்லீம். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரிங்க இங்கே இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டோன்னா, சரி வாங்க யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்ட போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டீ, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்து அவங்க வந்து வந்தவங்களை வந்து விருந்தாளியாக வந்து இது பண்ணாங்க. அவங்க வந்து என்னடா இது டக்குன்னு நம்மளை இப்படி வந்து உபசரிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து அந்த 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 பர்சனோட பொண்ணு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, கதை மாதிரி போய் பேச ஆரம்பித்தோம். அப்போ அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, அவங்க வீட்டுக்காரம்மா வந்து இறந்துட்டு இருந்தாங்க. அவர் இறந்துட்டு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பையனும் பொண்ணும் வந்து, பையன் வந்து ஏதோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்கும்போது ஏதோ ஒரு இதில் வந்து இறந்துருச்சு, ஏதோ சூசைட் பண்ணி இறந்துடுச்சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இது. அதனால் அவர் ரொம்ப உடஞ்சிட்டார். உடஞ்சிட்ட அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிட்டார் அதுக்கப்புறம் அப்படின்றது தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஆய்தான் அவங்க அப்படி திருந்தணுன்ட்டுல. ஆனால் அந்த மனிதர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காம்னஸ்ஸு, ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறது, அதுக்கு முன்னாடியே கூட அப்படி இருந்திருக்கலாம். பட் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு வேளை இதனால தான் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை யோசித்து பார்த்தேன்.
உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் இருந்திருக்காரு போல இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருந்த ஆள் வந்து அதுக்கப்புறம் பொண்ணு இறந்துட்ட உடனே மைண்ட் வந்து மாறி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதாக இருக்கக்கூடாது, அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அன்புன்ற வந்து இது வந்து ஒரு இது இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கணுன்றது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஹர்ட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணும் மக்களை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த டைம் வந்து அதை செய்ய மாட்டீங்க. ஸோ உடையிறதுன்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் சுற்றி இருக்கவங்களை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட லைஃப்பில் யாராவது ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை வந்து ஒரு காசு விஷயத்துலையோ கடன்லேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ யாரோ ஒருத்தங்களை இழந்ததுலேயோ உடஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து கொஞ்சம் ஹம்பலாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உடையிற விஷயம் வந்து நடக்கலைன்னு அர்த்தம். ஒருத்தங்க திமிரா சுற்றுறான், உங்ககிட்ட வந்து இதாக வரானா அவன் வந்து அவஸ்தைப்படலை, அவனுக்கு வந்து பிரச்சனை எதுவும் வரலை, பெரிய பிரச்சனையில் அவன் மாட்டலை. பிரச்சனை வந்திருக்கலாம், ஆனால் பெரிய பிரச்சனை மாட்டி உடையலை. அது வந்து அந்த உடையிற வரைக்கும் அந்த லைஃப் வந்து உங்களை விடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம போய் சேர்ந்துட்டோன்னா அது வேறு கதை. நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி த பீப்புள் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே போவாங்க. அவங்க எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து லைஃப் வந்து அந்த அடி கொடுக்கும். அந்த அடிக்கு வந்து ஒரு நல்ல அடி. அந்த அடி வாங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து மலர ஆரம்பிக்கும்ன்றது தான் என்னோடய கருத்தாக நாங்கள் வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் திருப்பியும் நிறைய வீடியோஸ் இதை பற்றி நான் போடுறேன். இதை பற்றினா இதில் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அகெயின் தேங்க்யூ ஸோ மச். தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்ப்போம் கூடிய விரைவில். நன்றி, வணக்கம்.